அரிஹண்ட் அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்இபிக்கான கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. டிஎன்இபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன வந்து கால்ஃபர் வந்திருக்கு அப்படின்னா களப்பணியாளர்களுக்கான கால்ஃபர் தான் வந்திருக்கு. அதுக்கான கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த கோர்சஸ் வந்து எப்படி வந்து இங்க கண்டக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் எங்களோட ஆப் வந்து எப்படி மொபைல் ஆப்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் பத்தின வீடியோ தான் இது. ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன், இபிக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஐடிஐ எலக்ட்ரீஷியன் வயர்மேன், அதுக்கான குவாலிஃபிகேஷன் தான். சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து சண்டேஸ்ல மட்டும்தான் வந்து ஆஃப்லைன்ல இருக்கவங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். மற்ற நாள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்கெடியூல் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ணும். கிளாஸஸ் மட்டும் வந்து சண்டேஸ்ல நடக்கும். அதே மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 நாள் நடக்கும். எந்தெந்த நாள் அப்படின்னா வெனஸ்டே, சாட்டர்டே, சண்டே நடக்கும். அதே மாதிரி கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லயும் வந்து சில நாள் வந்து ஆஃப்லைன் பேட்சஸ்க்கு நடக்கும். எப்படின்னா பை ஜூம் ஆப் வழியா உங்களுக்கு நடக்கும். இதுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 100 கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. தமிழ், மேத்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. தமிழ்ல 20 கொஸ்டின், மேத்ஸ்ல 20 கொஸ்டின், எலக்ட்ரிக்கல்ல 60 கொஸ்டின்ஸ். ஆன்லைன் கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அகாடமியில எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 3000 ருபீஸ் வந்து ஃபீஸ். ஆஃப்லைன்ல படிக்கிறவங்களுக்கு 6000 ருபீஸ் ஃபீஸ் வந்து போகும். அதே மாதிரி அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். ஆன்லைன் டெஸ்ட் வில் பி கண்டக்டட். ஆன்லைன் டெஸ்ட் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா த்ரூ அரிஹண்ட் அகாடமி ஆப் வழியா நடக்கும். இந்த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய வெப்பேஜ்ல இருந்தும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா வந்து நீங்க ஆன்லைன் கோர்ஸா இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் கோர்ஸா இருந்தாலும் சரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படிங்கிறப்ப வந்து இந்த நம்பர் மூலம் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்றதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க இன்னும் தெளிவா சொல்லுவோம். அதுக்கான QR கோட் தான் இது. சரி, வெப் பேஜ்க்குள்ள போனோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பேஜ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறதுக்கான இதுதான். டைரக்டா போனோம் அப்படின்னா எப்பவும் போல நம்ம எக்ஸாம் எல்லாம் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் சைன் இன் பண்ணுவோம். அதே சேம் ப்ரொசீஜர்ல தான் வந்து நம்மளோட ஆப்பும் வந்து இருக்கு. எப்படின்னா எப்பவும் போல சைன் அப் பண்றது அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்து நம்மளோட கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் லாகின் பண்ணி ஒன்ஸ் வந்து நம்ம கோர்சஸ் பை பண்ணிட்டோம் அப்படின்னா லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். இது வந்து வெப் பேஜுக்கானது. மொபைல் ஆப் அப்படிங்கிறது நார்மலா எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் பிளே ஸ்டோர்ல நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுவோம்லோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாகின் பண்ணுவோம். சரி, நம்மளோட ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ் அப்புறம் மேத்ஸ்க்கான ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருக்கோம். எப்படி அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு டே வைஸா பிரிச்சு கொடுத்துருக்கோம். எக்ஸாம் முன்னாடி வரணும் டே வைஸா. தமிழ் மட்டும் இந்த டாபிக்ஸ்லாம் கொடுத்துருவோம். நீங்க வந்து தினமும் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த டாபிக்ஸ்லாம் நாங்களும் சொல்லி கொடுப்போம், ஆஃப்லைன்ல இருக்கவங்களுக்கு, ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு. அது இல்லாம வந்து இந்த டாபிக்ஸ் படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு டெஸ்ட் வந்து நீங்க போடுற மாதிரி இருக்கும். மொத்தமா எத்தனை நாளுக்கான டெஸ்ட் வந்து தமிழ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 20 நாள். ஓகேங்களா? இப்போ 20 நாள்ல கண்டினியூஸா வந்து இருக்குமா அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கும். 20 நாள்ல டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸுக்கும் வந்து டாபிக் வைஸா பிரிச்சு டெஸ்டஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். 10 டெஸ்ட் வந்து ஒவ்வொரு டாபிக்கும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு டாபிக்கும் நம்மளால கிளியரா பார்க்க முடியும். அதே மாதிரி வீக்கெண்ட்ல எலக்ட்ரிக்கலுக்கான கிளாஸஸ் வந்து போகும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆப்புக்கான வெப்பேஜோட லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அது மூலமும் நீங்க வந்து டைரக்டா கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். தேங்க்யூ.